தங்கமாக இருப்பவள் லட்சுமி. அதனாலதான் நம்ம வீட்டுல கொஞ்சம் கூட தங்கம் அப்படின்னு கொஞ்சம் காரணம் என்னன்னா, கரித்துண்டு கருப்பா இருந்தா கரித்துண்டு, பல பலன் மின்னுச்சுன்னா வைரம். அவ்வளவுதான். வைரம் எந்த காலத்திலும் புனித பொருள் ஆகாது. இப்ப ரோகிணி நட்சத்திரத்துல யாருக்கு உகந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அன்றைய தினம் இதுதான் வாங்கணும், இதுதான் பண்ணணும்னு ஒரு தாத்பரியமும் இல்லை. உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீமன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. அக்ஷய திருதியை, அந்த அக்ஷய திருதியை வேர்ல்டு ஃபேமஸ். இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தங்க நகை வாங்கினா நகைகள் சேரும். அக்ஷய திருதி அன்னைக்கு கோல்டுக்காரங்க, இந்த கோல்டு வாங்குறவங்க எல்லாருக்கும் என்னைக்கு நாள் வாங்கலாம், என்னைக்கு நாள் விற்கலாம், இது போன்ற விஷயங்கள். சோ அதை பத்திய கிளாரிட்டி தான் இந்த வீடியோ. அதுல முதல் விஷயமாக, இன்றைய தினம் 17ஆம் தேதி, இன்று அமாவாசை, அடுத்து 18, அடுத்து 19ஆம் தேதி அட்சய திருதியை வருகிறது. இந்த திருத்தியை என்றால் சந்திரனுக்கு 3ஆம், அமாவாசையிலிருந்து 3ஆம் நாள் தான் திருத்தியை. பிரதம தித்திய திருத்தியைன்னு சொல்றாங்க. இந்த திருத்தியைனா 3ஆம் பிறை. இப்ப சிவபெருமான் தலையில அணிந்து கொண்டிருப்பதே இந்த 3ஆம் பிறை தான். எப்பயுமே இந்த 3ஆம் பிறையை பார்க்கிறது சுபிட்சம்னு சொல்லுவாங்க. அக்ஷயம் என்றால் வளருதல் என்று பொருள். அட்சய பாத்திரம், அட்சயம் என்றால் வளருதல். அப்போ இந்த வளருதல் அப்படிங்கிற பொருளோட தான் சந்திர தரிசனம்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப கேலண்டர் பாத்தீங்கன்னா தெரியும், அல்லது பஞ்சாங்கத்தை பாத்தீங்கன்னா தெரியும், சந்திர தரிசனம்னு போட்டிருப்பாங்க. இந்த சந்திர தரிசனம்னு போட்ட ஒரு நாள் கூட சந்திரனை யாரும் பார்த்ததே கிடையாது. 4வது பிறையை பார்த்தா நமக்கு கேடு, அபகீர்த்தின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நாள் நமக்கு நல்லா தெரியும், சந்திரன் நல்லா தெரியும். அப்போ இந்த 3ஆம் பிறைங்கிறது தான் இந்த திருத்தியைன்னு வர்றது. அது ரொம்ப சென்சிட்டிவ். அந்த திருத்தியை இன்னைக்கு இப்போ அட்சய திருதி ஏன் ஃபேமஸ்ங்கிற அந்த ஜோதிட ரீதியான லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. இப்போ சூரியன் மேஷத்துல இருக்கிறார், மேஷத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். அப்போ திருத்தியை அன்னைக்கு கடகம்னு சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் வர்றதுதான் இந்த அட்சய திருதின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வருடம் ரோகிணி நட்சத்திரம் அடுத்த நாள், அதாவது 20ஆம் தேதி காலையில தான் வருது. 19ஆம் தேதி திருதியை தொடங்கி விடுகிறது. ஆனால் 20ஆம் தேதி காலையில தான் ரோகிணி நட்சத்திரம் பிறக்கிறது. ஒரு 8 மணி போலதான் பிறக்கிறது. அப்போ இந்த கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற தினம், இங்க மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்ற தினம், ரோகிணி வரும் பொழுது அட்சய திருதியை என்று பொருள். சிம்பிள், அவ்வளவுதான். அப்ப அந்த 20ஆம் தேதி காலைல 8 மணில இருந்து மதியம் 12 மணிக்குள்ள நீங்கள் தங்க நகைகள் வாங்கலாம். சிம்பிள். நான் ஏன் அன்னைக்கு வாங்கணும், அதனுடைய லாஜிக் என்ன, வாங்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுதான் பேச போறோம். ஏன் வாங்கணுங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. ஏன்னா அன்றைய தினம் தாயார் லட்சுமிக்கு உகந்ததான எல்லாம் வாங்கலாம் தான் சாஸ்திரம் சொல்லுதே தவிர கடன் வாங்கி தங்கம் வாங்கணும்னா சாஸ்திரம் சொல்லவில்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க மெனக்கெட்டு கடன் வாங்கி கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி தான் தங்க நகை வாங்கணும்லாம் யாரும் சொல்லல. மகாலட்சுமிக்கு பிரீத்தின்னு நிறைய இருக்கு. ஆவாரம்பூ மகாலட்சுமிக்கு பிரீத்தி, அதை கூட வாங்கி வச்சுக்கலாம். கல்லுப்பு மகாலட்சுமிக்கு பிரீத்தி. இப்படி வரிசையா போறது லிஸ்ட். பால் வாங்கி வைக்கலாம், அரிசி வாங்கி வைக்கலாம், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கூட வாங்கலாம். அன்றைய தினம் ஒரு எஃப்டி போடலாம். அன்றைய தினம் ஒரு 500 ரூபாய் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போடலாம். என்ன வேணா செய்யலாம். அன்றைய தினம் நீங்கள் எதை செய்தாலும் அது பல்கி பெருகும் அப்படிங்கிறதுதான் தாத்பரியமே தவிர தங்க நகை வாங்கினாதான் கிடையாது. நமக்கு ஏன் தங்க நகை வாங்குறோம்னா, நமக்கு ஒரு ஆசை, நகை வாங்கினா நிறைய நகை வாங்கிட்டே இருக்கலாங்கிற ஒரு ஆசை, அவ்வளவுதான். ஏன்னா லட்சுமிக்கு உகந்ததாக ஹிரண்யவர்ணாம் ஹரிணியும் சுவர்ண ரதரஸ்ரஜாம்னு வேதம் சொல்லுகிறது. தங்கமாக இருப்பவள் லட்சுமி. அதனாலதான் நம்ம வீட்டுல கொஞ்சம் கூட தங்கம் அப்படின்னு கொஞ்சம் காரணம் என்னன்னா, தங்கம்னா அதான் லட்சுமி. பார்க்கடலை கடையும் பொழுது முதல்ல விஷம் வந்ததாம், இந்த கதைலாம் நமக்கு தெரியும். பார்க்கடலை கடையும் பொழுது லக்ஷ்மி வந்த நாள் தான் அந்த திருத்தியை திதி, இந்த அட்சய திருதி. பார்க்கடலை கடையும் பொழுது சோ அன்றைய தினம் நம்ம என்ன பண்ணோம், கடல் நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் போன்றவற்றை நம்ம செய்யலாம். அது என்ன கடல் வாழ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த பச்சை பாசி, சில பேர் இந்த கடலுக்குள்ள டெப்தா அதுக்குள்ள இருக்கிற சிப்பிகள் எல்லாம் கூட, விலை உயர்ந்த அந்தமான் நிக்கோபார் ஆட்கள் எல்லாம் கூட அந்தமான் கடல்கள் எல்லாம் சொல்லுவாங்க. உயிர் வாழ்கின்ற ஒரு ஆர்கான்ஸ் அதுக்குள்ள. சரி, அதை விட்டுருங்க. இப்ப கடல்ல இருந்து செய்யப்பட்ட, எளிய மக்களுக்கு சொல்றேன், கடல்ல இருந்து செய்யப்பட்ட பொருட்கள், இந்த சங்கு மாதிரி, சிப்பி மாதிரி, இந்த கழுத்துல போடுகிற ஆபரணங்கள், கையில போட்டுக்கிற பிரேஸ்லெட் மாதிரி எல்லாம் அந்த பீச் பக்கம் போனா கிடைக்கும். அதாவது தங்கத்துக்கு சமமானது கடல் பொருட்களால் செய்யப்பட்டது. சோ அதை வாங்குதல் கூட மிகவும் சிறப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரியனை டச் பண்ணும்,
சந்திரனை டச் பண்ணும், லக்ஷ்மியை டச் பண்ணும். அன்றைய தினம் இந்த 3 விஷயமும் சேர்ந்தா அன்றைய தினம் சிறப்பு. சிம்பிள். உங்கள் மனைவிக்கு ஏதேனும் வாங்கி தருகிறீர்கள், லக்ஷ்மியை டச் பண்றீங்க. உங்கள் மனைவிக்கு ஏதேனும் ஆபரணங்கள் வெள்ளியில வாங்கி தரலாமா, சிறப்பு. அன்றைய தினம் இதுதான் வாங்கணும், இதுதான் பண்ணணும்னு ஒரு தாத்பரியமும் இல்லை, நாம தான் ஏற்படுத்திக்கிறோம். அன்னைக்கு சூரிய பகவான் பாஞ்சாலி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்த நாள். இன்றைய தினம் எதை தொட்டாலும் பல்கி பெருகுகிறது. அந்த அக்ஷய பாத்திரத்துல எதை போட்டாலும் நமக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். சோ அக்ஷய பாத்திரம்ங்கிறத அப்போ அந்த ஊருணி மாதிரியான சம்பிரதாயம் இப்ப ரோகிணி நட்சத்திரத்துல யாருக்கு உகந்ததுன்னு பாத்தீங்கன்னா ராகுவுக்கு உகந்தது. ரோகிணி நட்சத்திரம் ராகுவிற்கு உகந்தது. அப்ப ராகுன்னா பெரும் கூட்டம் அல்லது ஒரு பெரிய விஷயம், பிரம்மாண்டம், இதெல்லாம் ராகுதான். அப்போ ஒரு உருளி மாதிரி பெருசா பண்ணி அந்த உருளியில பச்சை கற்பூரம், பன்னீர், ரோஜா, தண்ணீர் எல்லாம் ஊத்தி அதுல தாமரை எல்லாம் மிதக்க விட்டு இந்த மாதிரி பண்ணலாம். அல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த உருளியில முக்கியமான பொருட்கள்லாம், வஸ்துக்கள்லாம், அதுக்குள்ள மூலிகைகள் எல்லாம் போட்டு வைப்பாங்க. அந்த உருளி கிட்ட நீங்க கேட்கணுமா, அடுத்த வருஷம் இதே அட்சய திருதி அன்னைக்கு எனக்கு நிறைய நகை கொடு அல்லது நிறைய வெள்ளி கொடுன்னு அந்த உருளிட்டு கேட்கணுமா. அந்த உருளி பேசுமா. இதான் தாத்பரியம். அந்த உருளியை வச்சு வணங்க, இது ஒரு கலாச்சாரம். அங்கிருந்து வந்ததுதான் நம்ம அந்த உருளியில தாமரை பூ மிதக்க விடுற கலாச்சாரம் எல்லாம். சோ அந்த அக்ஷய பாத்திரம் நம்ம சொல்றத நினைவு கூறும் வகையில ஏதேனும் செய்யலாம். சரி, இப்போ பிரதான கேள்வியே என்ன அப்படின்னா, அன்றைய தினம் ஏதேனும் வழிபட வேண்டுமா, யாரையாவது கும்பிடணுமா? அக்ஷய திருதி வர்ற நாள் சொல்லியாச்சு. 20ஆம் தேதி காலையில 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நீங்க எடுங்க. ரோகிணி நட்சத்திரம் கூடி வரும் நேரம், திருதி திதி இருக்கும் நேரம்னு சொல்லியாச்சு. திதி ஏன் வந்ததுன்னு சொல்லியாச்சு. சிவபெருமானுக்கு 3ஆம் திதி 3ஆம் பிறையுடைய சிறப்பு சொல்லியாச்சு. அப்போ அன்றைய தினம் தங்கம் வாங்கலாமா, வைரம் வாங்கலாமா? வைரத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. வைரம்லாம் வாங்காதீங்க, அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, லாஜிக்கே கிடையாது. காரணம் என்ன? தங்கம் என்பது மணலினுடைய செறிவு, மணலின் அடுத்த SiO2 அந்த வேதியியல் படிச்சிருப்பீங்க. மணலினுடைய அடுத்த லெவல் தான் தங்கம். அது புனித பொருள். இப்ப தங்கத்தை நம்ம புனிதமாக கருதுகிறோம், ஹிரண்ய வர்ணம்னு சொல்லுகிறோம். ஆனால் வைரம் என்பது ஒரு மரத்தை காலம் சென்ற ஒரு மரம் பூமியில் புதைந்து கிடக்கிறது. அதனுடைய இதுதான் முதிர்ச்சி தான் நம்மளோட வைரம்னு சொல்றோம். வைரம் எந்த காலத்திலும் சுப பொருள் ஆகாது. நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மயானம் சம்பந்தமான விஷயங்களுக்கு எல்லாம் போகும்போது கூட கையில கரித்துண்டு போட்டு போவாங்க. கையில கரித்துண்டு போட்டு போவாங்க பாக்கெட்ல. ஏதேனும் கெட்ட சக்தி வராம இருக்க கரித்துண்டு போட்டு போவாங்க. அந்த கரித்துண்டும் வைரத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. கரித்துண்டு கருப்பா இருந்தா கரித்துண்டு, பலன்னு மின்னுச்சுன்னா வைரம், அவ்வளவுதான். வைரம் எந்த காலத்திலும் புனித பொருள் ஆகாது. தங்கம் மட்டும்தான் புனித பொருள், வெள்ளி மட்டும்தான் புனித பொருள். வைரத்தை நாம் புனிதமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றைய தினம் நம்ம டைமண்ட் வாங்கலாமா? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, விட்டுருங்க, வாங்காதீங்க, வேஸ்ட். அப்போ வேற என்னெல்லாம் செய்யலாம் அதை பத்தி சொல்லியாச்சு. நாம் ஆவாரம் பூ வாங்கலாம்னு சொல்லிட்டோம். குண்டு மஞ்சள், அன்றைய தினம் காசு இல்லாதவங்க குண்டு மஞ்சள் வாங்கி வீட்டுல வைக்கலாம். அது குருவினுடைய சொரூபம், தங்கத்துக்கு சமமான கலருடையது குண்டு மஞ்சள். அன்னைக்கு என்ன தானம் பண்ணலாம்? உங்களால முடிஞ்ச அரிசி தானம் பண்ணுங்கன்னு சாஸ்திரம் சொல்றது. அரிசி தானம் பண்ணுங்க. சுமங்கலிகளுக்கு அன்றைய தினம் நீங்க குண்டு மஞ்சளும் இந்த மாதிரி புஷ்பங்கள், வெள்ளை புஷ்பங்கள். அது ஏன் வெள்ளைய சொல்றாங்க? ஏன்னா பார்க்கடலை கடைஞ்ச போது அந்த கடல் என்னாச்சு, வெள்ளை கலராதான் அந்த நுரைகள் பொங்கியதாம். அதனால வெள்ளை நிற பால் ஆகட்டும், மல்லிகை மலர்களாகட்டும், வெண்மை நிறமான அத்தனையும் தானம் செய்யலாம். பச்சரிசி ஆகட்டும், இதெல்லாம் தானமா பண்ணலாம். சோ என்ற சூக்தம் சொல்லணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், யார வழிபடணும், உங்களுக்கு பழக்கம் இருந்தா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா லட்சுமியை மனசார நினைச்சுக்கோங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சோ உங்களுக்கு எதெல்லாம் சப்ஜெக்டோ தெரியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. தெரியாது இதுவும் பண்ண வேண்டாம். முக்கியமான தினங்கள் 20ஆம் தேதி காலையில இந்த நேரம் 8 to 12 லட்சுமியை மனசுல நினைச்சுக்கோங்க. சிறப்பு. இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க வாங்குறீங்க, அடுத்த வருஷமும் வாங்கிட்டே இருப்பீங்க. நம்ம ஸ்ரீமன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நம்ம ஸ்ரீமன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். அடுத்த அக்ஷய திருதி, அதற்கடுத்த அக்ஷய திருதி வரைக்கும் நீங்கள் தங்கமாக வாங்க வேண்டும் என்று வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி.